வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு சுடிதார் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஓப்பன் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம செக்குடு மாடலில் வந்துட்டு முன்னாடி மட்டும் கொடுத்து தைக்க போகிறோம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து உயரம் வந்து 15 இன்ச்சு, அகலம் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். நான் எடுத்துகிட்டு மேலே அந்த நம்ம கட் பண்ண டாப்பு போட்டு வரைஞ்சிக்கோங்க. ஆம்கோல் மட்டும் வரைஞ்சி எடுத்துட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு அடையாளப்படுத்திட்டு 2.25 இன்ச்சு நெக்கு. இப்போ வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல்லேருந்து 5 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக தான் நம்ம வைக்க போகிறோம். 5 இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு கீழே வந்து 2 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி ஸ்டார் நெக் மாதிரி நம்ம வளைச்சி 2 ரவுண்ட் கட் பண்ணியிருக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து மேலே டாப்ஸில் வைக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இது மாதிரி தான் இல்லை, உங்கள் விருப்பம்தான். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வராது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கூட கட் பண்ணிக்கோங்க. சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பீஸையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஓடு தையல் போட்டுடலாம். அங்கங்கே ஓடு தையல் போட்டு விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நகலாமல் இருக்கும் நமக்கு. நடுவில் எல்லாம் போட்டுருங்க. நான் இதில் சைடில் வந்துட்டு பைப்பிங்க்கு வந்து நான் இதே கிளாத்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் பிளாக்கு இல்லை ஒயிட்டு இல்லை சாண்டில் இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதே மெட்டீரியலில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் பேண்ட்டு டாப்ஸு சொல்லியிருந்தாங்க, சாலு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதிலே தான் கொடுத்துருக்கேன். நான் 1 இன்ச் அகலம் உள்ள கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டுருங்க. நான் நிறைய வீடியோவில் இருந்தது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் 3ஆக மடித்து நான் ஓடு தையல் போட்டுருங்க. அதை அப்படியே வச்சு தைக்கல நம்ம கிராஸ் பீஸை. அதாவது உள் பக்கம் பார்த்துக்குங்க, அந்த பிசுறு வந்து மறையணும். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக விட்டு தைச்சிருங்க. தைச்சதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக நம்ம தைச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பிசுறு வந்து தள்ளிக்கிலே வந்துருச்சுன்னா நம்ம தண்ணியில் போட வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட ஆரம்பிங்க. இப்போ இந்த கார்னர்ட்டெல்லாம் வந்துட்டு ஃப்ளிட்ஸ் வச்சுருங்க. கீழே வந்து இப்படி தான் நம்ம வளைவாக கட் பண்ணி வரல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க. மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க. அதாவது ஆம்கோல்லேருந்து கிராஸாக கொண்டு வந்துட்டு கீழே மட்டும் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து அதில் வச்சு கட் பண்ணிடுங்க. அது மாதிரி கட் பண்ணி தைக்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அங்கங்கே ஃப்ளிட்ஸ் வச்சு அப்படியே திருப்பிடுங்க. ஏன்னா ஃப்ளிட்ஸ் வச்சிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வரும். அதுக்காக வச்சு தான் ஆகணும். வச்சிங்கன்னா தான் நல்லா வரும். லைனிங் வந்து கொடுத்துடாதீங்க. லைனிங் கொடுக்காம நம்ம அந்த சுடிதார் பீஸில் வந்து நம்ம வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங் வைக்கணும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங் வச்சிடாதீங்க. இது வந்து காட்டன் கிளாத்து தான். நீங்கள் தண்ணியில் அலசி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரைச்சி வரைக்கும் சுருங்கவே சுருங்காது. நான் வந்து மேலே செக்குடு போட்டிருக்கேன் பாருங்கள், அதுவும் தண்ணியில் அலசி இப்போ தான் போட்டிருக்கேன். இந்த டாப்ஸும் தண்ணியில் அலசி போட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். எப்பயும் வந்து காட்டன் ட்ரெஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தைங்க. லைனிங்கை கூட தண்ணியில் போட தேவையில்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் தண்ணியில் போட்டு தைங்க. இப்போ வந்து நான் எல்லா பக்கம் பார்த்துட்டே கரெக்டாக தையல் விழுந்திருக்கு. நீங்கள் இன்னொரு தையல் போட்டுருங்க. போட்டு அந்த நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வச்சு இல்லையா, அங்கெல்லாம் வந்து திருப்பி திருப்பி தைச்சிருங்க. இல்லைன்னா தூக்கிக்கிட்டு நிற்கும். நம்ம வந்து அந்த ஓடு தையல் பிரிச்சுட்டோம்னா வந்து தூக்கிட்டு நிற்கும். அதனால் வந்து திருப்பி திருப்பி தையல் போட்டு எடுத்துருங்க.
திருப்பி திருப்பி போட்டு ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த ஓடு தையலை பிரித்து விட்ருங்க. பிரித்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். திருப்பி போட்டு அந்த ஆம்கோல் வந்து எக்ஸ்ட்ரா பகுதியில் கட் பண்ணி விட்ருங்க. ஷோல்டர்லாம் க்ராஸாக கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நம்ம சென்டராக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மடித்து போட்டுருங்க. நெக்கு கட் பண்ணிடலாம். நெக்குக்கு வந்து நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம். இப்போ வந்து உயரம் வந்து 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 2.25 பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக கீழே வளைச்சி விட்ருங்க. அதாவது ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி லைட்டாக கீழே வளைச்சி விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத் மேலே வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கால் இன்ச்சுக்கு கம்மியாக தையல் போடுங்க. கார்னர்ட்டு நிப்பாட்டி அப்படியே திருப்பிடலாம். இப்போ நெக்குக்கு தையல் போட்டாச்சு. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ திருப்பிட்டு கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டு ஒரு தையல் போட்டுருங்க. கையில் தேய்ச்சி விட்டுறதுன்னா நல்ல நகத்தில் வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தையல் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வந்து பைப்பிங் வச்சிடலாம். நான் ரெட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். பைப்பிங் வச்சா அது ஒரு அழகு தான் ட்ரெஸ்ஸுக்கு. ஒன்றேகால் இன்ச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்க கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக விட்டு நம்ம மேலே வந்து இந்த சுடிதாரை வச்சு தைங்க. கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க. அடிச்சாச்சு. இப்போ உருட்டி அடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக உருட்டி அடிங்க. பைப்பிங் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வரல அப்படின்னா நீங்கள் வச்சு வச்சு பாருங்கள். வேஸ்ட்டு கிளாத்தில் வச்சு வச்சு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். பைப்பிங் நீங்கள் சூப்பராக வச்சுட்டிங்கனாவே நீங்கள் வேறு லெவலில் டெய்லர் தாங்க.
நான் இது வந்து சும்மா சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பைப்பிங் வந்து வைக்கிறது வந்து நம்ம த்ரெட்டே இல்லாமல் த்ரெட்டு கொடுத்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதுல பெரிய விஷயந்தான். நீங்கள் வந்து வச்சு வச்சு பழகிட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே செமையாக வந்துடும். கரெக்டாக எடுத்து விட்டு கார்னர்ட்டு நிப்பாட்டிட்டு திருப்பி ஒட்டி அடிங்க. அடிச்சு இன்னொரு தையல் போட்டுடலாம். அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. நெக்கு பார்க்குறதுக்கு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ கார்னர்ட்டு நிப்பாட்டிட்டு திருப்பிடுங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம கீழே வந்து பார்டர் கொடுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து பார்டர் கொடுக்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத் ஒரு 4 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம மேலே வந்து டிசைன் பண்ணுவோம் இல்லையா செக்குடு, அது வந்து ஒரு 5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து லைனிங் கிளாத்தை கொடுத்துக்கோங்க, மேலே வந்து அந்த பீஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா அந்த பீஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து சேம் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். கொடுத்துட்டு ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக வச்சு ஒரு தையல் போடுங்க. இப்போ ஃபுல்லாக வச்சு ஒரு தையல் போட்டாச்சு. நம்ம வந்து திருப்பி எடுத்து அமுக்கு தையல் போட்டுடலாம். அப்போ அந்த தையல் உள்ளே போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஏன் லைனிங் கிளாத்து கொடுக்கணும், சும்மா நீங்கள் அப்படியே தைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு சொல்கிறேன். லைனிங் கிளாத்து கொடுத்திங்கன்னா இந்த கிளாத்து வந்து சுருங்காமல் இருக்கும். இல்லைன்னா வந்து தண்ணியில் போட போட வந்து உங்களுக்கு சுருக்கமாகும். 2 கிளாத்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுருங்கவே சுருங்காது, அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும். இப்போ வந்து அடையாளப்படுத்திடலாம். கரெக்டாக வச்சு அடையாளப்படுத்திட்டு அந்த லைனிங் கிளாத்தை மறைச்சி அப்படியே மடித்து தைச்சிருங்க. ரொம்ப ஈஸி தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். லைனிங் கிளாத்து உள்ளே போயிடும் உங்களுக்கு அந்த பிசுறு. இந்த கிளாத்தை அப்படியே மடித்து தைச்சிட வேண்டியதான். கீழே ஒரு தையல் போட்டுடலாம், அமுகு தையல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம தைச்சிட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு, அதனால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்களும் தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக தைச்சிடலாம். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு வந்துட்டு